பெயர் காதிவிஷா. நான் 3ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மேடவாக்கம். நான் திருக்குறள் கதை கூறப்போகிறேன். வான் சிறப்பு மலையின் சிறப்புகளை கூறப்போகிறேன். சோழ நாட்டில் வாழ்ந்த சிலம்பி என்ற பெண் கம்பர் வாயால் புகழ் பாட வேண்டும் என்று கம்பருக்கு 500 பொன் அளித்து தன்னை வாழ்த்தும்படியாக ஓர் பாடல் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொன்னை பெற்ற கம்பர் தண்ணீரும் காவேரியே, தார்வேணனும் சோழனே, மன்னுவது சோழ மண்டலமே என்று வாழ்த்தினார். இவ்வாழ்த்தை கேட்ட அவள் என்னை வாழ்த்தும்படியாக தங்களை வேண்டிக் கொண்டதற்கு தாங்கள் தண்ணீரையும் வாழ்த்துகிறீர்களே என்றார். அப்பொழுது கம்பர் தண்ணீரை மட்டும் வாழ்த்தவில்லை, தண்ணீர் தரும் மேகத்தையும் உட்பொருளாக வாழ்த்தினேன். மேகம் மழை பெய்யாவிட்டால் தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாவிட்டால் விளைபொருள் இல்லை, இவைகள் இல்லாவிட்டால் உலகில் எந்த உயிரும் பிழைத்திருக்க முடியாது. நீ உயிருடன் பிழைத்திருக்க காரணம் உணவல்லவா? அவ்வுணவு தண்ணீர் இல்லாவிட்டால் எவ்விதம் உண்டாகும்? மேலும் உனக்கு பசியை நீக்கும் விளைபொருள்களை உண்டாக்கி தருவதோடு தாகம் எடுக்கும் போது அந்நீரை உணவாக களைப்பு நீக்குவதற்கு பயன்படுத்தல்லவா? ஆகையால் தண்ணீரை தரும் மேகத்தை உட்பொருளாக அமைத்து நீரை வாழ்த்தினேன் என்றார். இதை கேட்ட அவள் என் பசியை நீக்கும் விளைபொருள்களை உண்டாக்கி தருவதோடு தானும் உணவாக உண்ண தாகத்தை நீக்கி உதவி செய்யும் தண்ணீரை வாழ்த்தியதை குறை கூறினமே என்று வருந்தி தாங்கள் இவ்விதம் காக்கும் மேகம் தரும் தண்ணீரை வாழ்த்தியதை அறியாமல் குறை சொல்லிவிட்டோமே என்று புலவரிடம் மன்னிப்பு வேண்டினாள். இதை வள்ளுவரும் நல்ல உணவு பொருளை உண்டாக்கி உதவுவதோடு தானும் உணவாக உண்ண உதவி செய்யும் மழை நீரை ஆகும் என்று நீரின் உதவியை சிறப்பித்துள்ளார். குறள்: துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவு மழை. இக்கதையை நாம் அறிவது என்னவென்றால், மனித வாழ்வின் தண்ணீர் முக்கியமானவை. நன்றி, வணக்கம்.